ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் அமிர்த கால பயணம். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வளர்ந்த பாரதம் இலக்கை நோக்கி புதுச்சேரி சுற்றுலாத்துறை. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. யாதுமூரே யாவரும் கேளிர் என உலகிற்குச் சொன்ன உன்னத தேசம், பன்முக பண்பாடும் கலைகளின் சங்கமமும் பார்ப்போற்றும் இந்தியாவின் சுற்றுலா வாசம். அசுர வேகம் காணும் பொருளாதார இயந்திரம் இது. அந்நிய செலாவணியை அள்ளித்தரும் அமுத சுரபி. 2.93 லட்சம் கோடி என ஈட்டித் தந்தது ஈடில்லா அந்நிய செலாவணி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.8% முன்னேற்ற பாதையில். உலக பொருளாதார மன்றத்தின் WEF தரவரிசையில் இந்தியா 39ஆம் இடமென முன்னேறி காட்டுது என்று 160 நாடுகளுக்கு விசா தந்து பாரதம் சிவப்பு கம்பளம் விரிக்குது. காசி முதல் ராமேஸ்வரம் வரை ஆன்மீக பயணம், கேரளா முதல் இமயம் வரை இயற்கை எழில் நயனம், மருத்துவ சுற்றுலா முதல் சாகச பயணங்கள் வரை இந்தியா மண்ணின் பெருமையை உலகிற்கு சொல்லும் வண்ணக்கலை. 2047 வளர்ந்த பாரதத்தின் இலக்கு. சுற்றுலா துறைதான் அதற்கான உறுதியான முதுகெலும்பு. கலாச்சார பெருமையை உலகுக்கு காட்டும் ஜன்னலாய் புதுவை மண்ணில் இன்று அறிந்து கொள்வோம் அதன் உன்னத பாதையை. நமது புதுச்சேரி மாநிலம் மத்திய அரசின் இந்த மெகா திட்டங்களை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறது என்பது பற்றி இன்று நாம் நம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்களின் நேர்காணலில் விரிவாக தெரிந்து கொள்வோம். நேர்காணலுக்கு செவி கொடுப்போம். வணக்கம் ஐயா. கிழக்கின் பிரெஞ்சு தேசம் என்று அழைக்கப்படும் புதுச்சேரி இன்று உலக சுற்றுலா வரைபடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத இடமாக மாறியுள்ளது. அமைதியான கடற்கரைகள், ஆன்மீக தேடல்கள் மற்றும் பிரெஞ்சு கலாச்சாரம் என பன்முகத்தன்மை கொண்ட இந்த மண்ணை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல தாங்கள் எடுத்து வரும் முன்னெடுப்புகள் பாராட்டிற்குரியவை. புதுச்சேரியின் பாரம்பரிய பெருமை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சுற்றுலாத்துறை மிக முக்கிய முதுகெலும்பாக உள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வரும் சூழலில் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தாங்கள் முன்னெடுத்துள்ள சிறப்பு பணிகள் என்னென்ன? புதுச்சேரியை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக சுற்றுலாத்துறை மாறி இருக்கிறது என்பது நாம் அனைவரும் அடைந்த ஒன்று. புதுச்சேரிக்கு வார இறுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்வது கடந்த 5 ஆண்டுகளாக அதிகமாக கொண்டிருக்கிறது. ஒரு வருடத்திற்கு 19 லட்சம் மக்கள் புதுச்சேரிக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரெஞ்சு நாட்டினுடைய பாரம்பரியமிக்க கட்டிடங்கள், வீதிகளுடைய அழகு, கடற்கரையினுடைய அழகு, இதையெல்லாம் போற்றுகிற அளவிற்கு, பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கு புதுச்சேரி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். உலகத்தினுடைய பார்க்க வேண்டிய நகரங்களில் நம்முடைய இந்திய நாட்டில் புதுச்சேரி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் எந்த ஊர் மிக அதிகமாக சுற்றுலா பயணிகள் நடந்து சென்றே ரசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது என்பதை ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிற பொழுது புதுச்சேரி 5வது இடத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆட்சி புதிய கடற்கரைகளை உருவாக்கி இருக்கிறது. மெரினா பீச், ஈடன் பீச், வீராம்பட்டினம் பீச், புதுக்குப்பம் பீச், அசோகா பீச் என்று 5 புதிய கடற்கரை உருவாக்கியிருக்கிறோம். அந்த 5 புதிய கடற்கரைகளிலும் தனியார் பங்களிப்போடு நிர்வகித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உலகத்திலே சிறந்த கடற்கரை, சுத்தமான கடற்கரை, பாதுகாப்பான கடற்கரை என்பதற்காக ப்ளூ ஃபிளாக், நீலக்கொடி அங்கீகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதேபோல சுற்றுலா பயணிகள் எளிதாக போய் சுற்றுலா தலங்களை ரசிப்பதற்காக மற்ற நாடுகளில் இருப்பது போல ஹாப் ஆன் ஹாஃப் பஸ் என்று ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த பஸ் கிட்டத்தட்ட 20 சுற்றுலா தலங்களுக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். ஒரு இடத்திலே போய் இறங்கிவிட்டு அந்த இடத்தை பார்த்துவிட்டு அடுத்த பஸ் வருகிற போது அதில் ஏறி அடுத்த இடத்துக்கு போகலாம். நம்முடைய பாரம்பரியமிக்க கட்டிடங்களை எல்லாம் அழகுபடுத்தியிருக்கிறோம். அதாவது 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் பழமையான கட்டிடங்களை புதுப்பித்து இருக்கிறோம். மகிழ்ச்சியா. புதுச்சேரியின் அழகை கண்டுகளித்த சுற்றுலா பயணி ஒருவர் தமது அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட போது, வணக்கம், என் பேர் கண்ணன். என்னோட சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் பூலாங்குளம். பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். பாண்டிச்சேரி நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். மணக்குள விநாயகர் கோயில் போய் சுற்றி பார்த்தோம். வேறு இடங்களுக்கு போனோம். பாரதிதாசன் அருங்காட்சியகம், கடற்கரை அருங்காட்சியகம் எல்லாத்தையும் போய் சுற்றி பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. ஒட்டனைக்கடல் நல்ல பழைய காலத்து மரங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. பாண்டிச்சேரி எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் சுத்தமாக அந்த தெருக்களை பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பீச்சு கேட்க வேண்டாம்,
அருமையான பீச்சு, சுத்தமாக தான் இருந்துச்சு. பாண்டிச்சேரி பீச்சை பொறுத்தளவு பக்கத்திலே கடலை பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ப்ளஸ் இந்த டூரிஸ்ட்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டே வந்து பஸ் ஃபெசிலிட்டிலாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பாண்டிச்சேரி வந்து நல்ல டூரிஸ்ட் பிளேஸ். நன்றி. மணப்பட்டு கிராமத்தில் சுமார் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் அரசு தனியார் பங்களிப்புடன் ஒரு மாபெரும் சுற்றுலா மண்டலத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ளீர்கள் அல்லவா? அங்கு அமையவிருக்கும் தீம் பூங்காக்கள், மாநாட்டு கூடங்கள் மற்றும் நல மையங்கள் புதுச்சேரியின் சுற்றுலா முகத்தையே மாற்றிவிடும் என கருதப்படுகிறது. இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து விளக்க முடியுங்களா? பொதுவாக வந்து புதுச்சேரியில் வந்து நிறைய மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. சினிமா படப்பிடிப்பு ஷூட்டிங்லாம் நடக்கிறது. இதன் மூலமாக நமக்கு நிறைய வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த மணப்பட்டு அது வந்து ஒரு 2 வருடம் ஆகும். எங்களுடைய ஐடியா வந்து சிங்கப்பூர் மாதிரி சந்தோஷ் ஐலாண்ட் மாதிரியான ஒரு இடம் கொடுக்கணும்னு நம்ம நினச்சிருக்கோம். அதாவது அந்த இடம் மட்டும் எப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டும் இல்லை, குழந்தைகள், பெரியவர்கள், குடும்பத்தோடு வர்றவங்க, அது மல்டிபிள் ப்ராடக்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன ஹோட்டல் மட்டும் வந்து போகிறவங்க இல்லை, என்டர்டைன்மெண்ட் பார்க்கு இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் கூட அங்கே கொண்டு வர முடியும். ஸோ இப்படியான ஒரு ஐடியாவோட தான் நாங்கள் அந்த மணப்பட்டு இடத்த வந்து ஒரு பன்முகத்தன்மையோடு கூட இருக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கும் சுற்றுலா தலமாக, சிறந்த தலமாக அதை மாற்ற இருக்கிறோம். இந்த இடங்களில் நாங்கள் செய்ய போகிற சாகச சுற்றுலா என்பது முழுக்க தனியார் வசந்தம் ஒப்படைக்கப்படுகிறோம். ஓப்பன் டெண்டர் வைப்பாங்க. அந்த டெண்டரில் வந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டி உட்கார்ந்து யார் அவங்களுக்கு அனுபவங்கள் இருக்கிறது, அவங்களால எவ்வளோ பேர் இந்த வந்து பாண்டிச்சேரி வருமானம் தர முடியும், அவங்க அரசாங்கத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ கொடுக்க முடியும், யார் அதிகமாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு நிபந்தனையின் பேரில் நம்ம தனியாருக்கு கொடுக்கறதுக்காக இருக்கும். எதிர்வரும் நிதியாண்டில் கடற்கரை திருவிழா, காரைக்கால் கார்னிவல், பிரெஞ்சு தூதரகத்துடன் இணைந்து பிரெஞ்சு திருவிழா மற்றும் பொங்கல் சுற்றுலா பொருட்காட்சி என புதுச்சேரியை விழாக்கோளம் பூண செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் அல்லவா? இத்தகைய விழாக்கள் மூலம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்க உங்களது திட்டம் என்ன? இந்த 10 நாட்களில் வந்து கலை கலாச்சார நிகழ்ச்சிகள், உணவு திருவிழா என்று எல்லா திருவிழாவையும் சேர்த்து வந்து நம்முடைய உப்பளம் மைதானத்தில் வந்து வைக்கிறதுக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கரில் வந்து ஒரு நடக்கும். அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு துறையும் ஒரு அரங்கு போடுவாங்க. அந்த அரங்கில் அந்தந்த துறை என்ன சாதித்து இருக்கிறது, புதுச்சேரி வளர்ச்சி எப்படி இருக்கிறது, இதெல்லாம் அதில் காட்ட போகிறோம். காரைக்கால் கார்னிவல் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ரொம்ப ஆர்வமாக காரைக்கால் மக்கள் எதிர்பார்க்குற ஒரு நிகழ்ச்சி. அது இல்லாமல் இன்றைக்கு வந்து இப்போ ரஷ்ய நாட்டிலேருந்து கலாச்சார நிகழ்வு நடத்துறதுக்கு வராங்க. அதே போல் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு புது நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 4 நாட்கள் புதுச்சேரியினுடைய நம்முடைய பிரெஞ்சு பகுதி முழுக்க எல்லாமே வந்து வீதிகள் வந்து மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு போட்டிகள், காலையில் சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை பாரம்பரிய விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள்லேருந்து பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு திருவிழா வந்து புதுச்சேரியில் வந்து இந்த பிப்ரவரி மாதம் நடத்தப்படும். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வந்து அநேகமாக வந்து புதுச்சேரியில் வந்து வெறும் கலை கலாச்சார ஒரு விழாவினுடைய உச்சமாக இருக்கும். புதுச்சேரி விமான நிலையத்தின் ஓடுதளத்தை விரிவுபடுத்துவதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த விரிவாக்கப் பணிகள் முடியும் போது வெளிநாட்டு பயணிகளின் வருகை மற்றும் சுற்றுலா வருவாய் எந்த அளவில் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? நம்முடைய இப்போ இருக்கிற விமான போக்குவரத்து வந்து ஹைதராபாத், பெங்களூர் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. நம்முடைய ஓடுதளம் விஸ்தரிக்கப்பட்டு நிறைய எண்ணிக்கையில் விமானம் வருகிற பொழுது இப்போ வர்ற வருமானத்தை விட குறைந்தபட்சம் 3-4 மடங்கு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2025-26 நிதியாண்டிற்கு சுற்றுலாத்துறைக்காக 72.40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு புதுச்சேரியை இந்தியாவின் முதன்மை சுற்றுலா தலமாக மாற்ற தங்களின் அடுத்தடுத்த இலக்குகள் யாவை? 2 நாடுகளுக்கிடையான ஒப்பந்தங்கள் நிறைய போட்டிருக்கோம். உதாரணமாக இந்த வருடம் வந்து பிரான்ஸில் இருக்கிற வாதிலோர் அப்படின்ற ஒரு முனிசிபாலிட்டி கூட புதுச்சேரி அரசு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு. சுற்றுலாத்துறை, கல்வித்துறை, நம்முடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போன்ற டிபார்ட்மெண்ட் வந்திருக்கும். அதே போல் இப்போ ரஷ்யாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இப்போ பிரெஞ்சு அரசாங்கத்தோட தொடர்ந்து நாங்கள் பல நிகழ்ச்சி நடத்திடுறோம். உள்ளூர்லேருந்து 70 கோடி ரூபாயில் வந்து மார்க்கெட்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதாவது நம்ம படகுகள் வாங்குறது, நம்முடைய அரசாங்க ஓய்வு இல்லங்களை வந்து கொஞ்சம் புதுப்பிக்கிறது, யோகா ஃபெஸ்டிவலுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். மிகச்சிறப்புங்க ஐயா. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களான சுதேஷ் தர்ஷன், பிரசாத் திட்டம், விசா வசதி திட்டங்கள் எந்த அளவிற்கு புதுச்சேரியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஐயா? அது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி வரும்போது அவர் அழுத்தம் கொடுத்தது டூரிசம். அந்த டூரிசத்துக்காக வந்து ஏற்கனவே சுதேஷ் தர்ஷன் 1 அப்படின்னு ஒரு ஸ்கீமில் கிட்டத்தட்ட மத்திய அரசு எங்களுக்கு வந்து 125 கோடி ரூபா பணம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் நம்முடைய ஓல்டு போர்ட்டில் வந்து மைஸ் பெவிலியன் ஒன்று பண்ணியிருக்கோம். நம்ம பாண்டி மெரினா டெவலப் பண்ணது, வீராம்பட்டினம் பீச்சில் டெவலப் பண்ணது என்று எல்லா பீச்சில் டெவலப் பண்ணது அந்த காசை வச்சு தான் பண்ணணும். அதே மாதிரி காரைக்காலில் வந்து திருநள்ளாறில் வந்து ஸ்பிரிச்சுவல் பார்க் ஒன்று பண்ணியிருக்கோம்.
திருநள்ளாறில் வந்து கெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டியிருக்கோம். இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த 124 கோடி ரூபாயை முழுமையாக செலவு பண்ணி அவங்ககிட்ட அப்ரிசியேஷன் வாங்கி அதனால் சுதேஷ் தர்ஷன் 2லேயே நமக்கு வந்து பங்கு கொடுத்தாங்க. சுதேஷ் தர்ஷன் 2ல் இன்றைக்கி வந்து காரைக்கால் பீச்சை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் 20 கோடி கொடுத்துருக்காங்க. அதே போல் புதுச்சேரியில் வந்து இந்த டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக அந்த இன்டர்நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஸ்கில்லுக்காக வந்து ஒரு 10 crores பணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து டெண்டர் போயிட்டு நாங்கள் அமல்படுத்த போகிறோம். காரைக்கால் பீச்சு, பாண்டிச்சேரி பீச்சு இப்படிலாம் வந்து சுதேஷ் தர்ஷன் 2ல் கொடுத்துருக்கோம். நிறைய கோயில்களுக்கு வந்து அதில் பணம் தராங்க. பிரசாத் ஸ்கீமில் வந்து பணம் தர போகிறாங்க. பிரசாத்ன்ற ஸ்கீம் வீராம்பட்டத்தில் வந்து ஒரு திருமண மண்டபம் கட்டுறாங்க. பிள்ளையார்குப்பம் திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து 3ஆம் பாலினத்தினர் வருகிற பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய சங்கடங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக தனியாக கழிவு அறை, ஓய்வு அறை, தனியாக மண்டபங்கள், ஏன்னா அத்தனை பேரும் வந்து தங்கறதுக்கு அந்த கிராமத்தில் இடம் இருக்காது. அதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. தங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது அமிர்த கால பயணம். மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற்றது வளர்ந்த பாரதம் இலக்கை நோக்கி புதுச்சேரி சுற்றுலாத்துறை. புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி வி வீரமணி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.